அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மலேசியாவுக்கு 24 விழுக்காடு பரஸ்பர வரியை விதித்திருக்கிறார். இதை அவர் எப்படி கணக்கிட்டார், எங்கிருந்து இந்த மதிப்பீடு கிடைத்தது என்று முதலீடு, வாணிபம், தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் கேள்வி எழுப்பினார். மலேசியா விதித்திருக்கும் வரிக்கு பதிலடியாக 24 விழுக்காட்டு வரியை விதித்திருப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு மலேசியா 47 விழுக்காடு வரி விதித்திருப்பதாக கூறப்படுவதை அவர் மறுத்தார். உண்மை நிலையில் சராசரி வரி 5.6 விழுக்காடு மட்டுமே என்பதை தெளிவுபடுத்திய அவர், வரி கணக்கீட்டிற்கான அடிப்படை அம்சங்களை மலேசியா முற்றாக நிராகரிப்பதாக சொன்னார். இதன் தொடர்பில் இங்குள்ள அமெரிக்க தூதரிடமும் அவரின் அதிகாரிகளிடமும் நேற்று விளக்கம் கேட்கப்பட்டது. இந்த கணக்கீடு சரியாக இல்லை. மலேசியாவை பழிவாங்கும் நோக்கத்தில் 24 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு தாக்கம் தொடர்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் தெங்கு ஜஃப்ருல் விளக்கமளித்தார். இருப்பினும் நியாயமான தீர்வை பெறும் கடப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. சந்தை வாய்ப்புகளை நிலைநிறுத்துவதோடு வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து மலேசிய வணிகத் துறைகள், தொழிலாளர் நலன்களை காப்பதற்கு அரசாங்கம் மிதமான போக்கை அனுசரிக்கிறது என்றார் அவர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.